ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நாங்கள் இந்த வட்டம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் பொம்மை வாங்குறதுக்காக வேலவன் போனோம். ஆக்சுவலாக எங்ககிட்ட கிருஷ்ணர் பொம்மையே கிடையாது. பிளான் வந்து சில்வர் பொம்மை வாங்கணும்னு ஐடியாவே இல்லை. நார்மலாக ஏதாவது ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ண பொம்மை மாதிரி தான் வாங்குவோன்னு போனோம். அங்கே வேலவனில் அங்கே நிறையா சில்வர் ஐட்டம்ஸ் இருக்குன்னொடனே ஓகே வாங்க கிருஷ்ணர் பொம்மையே போய் பார்ப்போம், எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்க்க போனப்போ எனக்கு எப்பயுமே குட்டியான சாமி ஸ்டாச்சு வச்சு சாமி கும்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்னதாக கிருஷ்ணர் பொம்மை கேட்டப்போ ஒரே ஒரு கிருஷ்ணர் பொம்மை தான் காமிச்சாங்க. நிறைய பூஜைக்குரிய திங்ஸு, மிச்ச சாமியோட சிலை, குட்டி குட்டி சிலை எல்லாமே ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மரம், துளசி செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக செமையாக இருந்துச்சு. இங்கே நிறைய சின்ன சின்ன திங்ஸ்னாலும் ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்கும். நான் வந்து இங்கே ரிங் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு சின்னதாக கம்மல் எல்லாமே வெளியிலலாம் இங்கே தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இதனால தான் ஃபஸ்ட் ஐடியா வந்துச்சு. சைஸில் நிறைய இது இருந்துச்சு. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு குட்டி கிருஷ்ணர் தான் இருந்துச்சு. ஓகே சரி வாங்கிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து 10 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. பீஸ் வந்து 760 வந்துச்சு. இந்த யானை பொம்மை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் செட்டாக பேராகவும் இருந்துச்சு. இந்த யானை பொம்மை உள்ளே ஃபில் பண்ணாமல் ஹாலோவாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே செம வெயிட்டு. ஃபேஸ் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நிறைய சைஸ்லையும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே நிறைய சாமி இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 3000 கிட்ட வந்துச்சு. நிறைய டிசைனில் குங்குமச்சிமேலும் அதுக்கப்புறம் எனாமல் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே இருந்துச்சு. இந்த துளசி மாடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இது வந்து சோப்பு பாக்ஸுமே ஒரு 3-4-5 பீஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு பார்த்தேன். தட்டு வந்து கிருஷ்ணரோட ரேட்டு கூட இருந்துச்சு. 1000க்கு மேலே வந்துச்சு. சரி நம்ம பட்ஜெட் பாவோன்ட்டு ஓடி வந்தாச்சு. இந்த அக்கா என்னடா கிருஷ்ணர் பொம்மையை கவரில் இருக்க பொம்மையை பாலிஷ் போடுற பொம்மைன்னு சொல்கிறாங்க, என்னக்கா பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த அக்கா யூஸ் பண்ணுற வெறும் பவுடர் வந்து கோல்கேட் பவுடர் தான். சீரியஸாக அந்த அக்கா வெறும் கோல்கேட் பவுடரை வச்சு மட்டும் சும்மா தண்ணியே படாமல் ஒரு நார்மல் டவலில் வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும், அவ்வளோ க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. லைவாக பார்த்தேன். எப்பயுமே வெள்ளி வந்து கவர்க்குள்ளே இருந்தால் கருக்காது. இதுவும் கவர்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பாலிஷ் போட்டு தருவாங்கலாம். அதனால தான் இந்த கோல்கேட் பவுடர் போட்டு தைக்கிறாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். தண்ணியே படாமல் பண்ணிட்டாலே நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான ஐடியாவாக இருந்துச்சு. நம்ம குட்டி கிருஷ்ணர் சூப்பராக ரெடி ஆயிட்டாரு. இந்த விளக்கேற்றுற பீஸுமே ரொம்ப சூப்பராக, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இவங்க நம்ம கொடுக்குற பழைய கொலுசுக்குமே வெயிட் பார்க்குறக்கு நல்லா பாலிஷ் போட்டுட்டு பண்ணுறாங்க. அழுக்கு அவ்வளோ லைவாக போச்சு. நம்ம பில்லிங் செக்ஷனுக்கு பட்டுக்குட்டியையும் டேடியையும் அனுப்பி விட்டாச்சு. இந்த சைடு இருக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மையெல்லாம் பார்த்தா 500 சொன்னாங்க. கிருஷ்ணர் பொம்மை கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா 200 போட்டு நாங்கள் சில்வர்லேயே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரியில் ஷாப்பிங் வந்தாச்சு. மெயினாக வந்து பட்டுக்குட்டிக்கு ஒயிட் போர்டு வாங்குறதுக்காக வந்தோம். என்னது இது வந்து சாட்டர்டே எடுத்த பிளாக். ஸோ பட்டுக்குட்டிக்கு நேஷ்னல் ஃப்ளாக் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. பட்டுக்குட்டியும் ஒரே குஷி. அம்மா இதை பாப்பாவே வச்சுக்கட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. காட்டு, இப்படி கையை காட்டு. குட். நெக்ஸ்ட்டு எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் தயிர் பூரி. எல்லாருக்கும் பானிபூரி பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து பானிபூரியோட தயிர் பூரி தான் அதோட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேலவனில் தயிர் பூரி வாங்குறதோட பிளாக் ஃபாரஸ்ட்டில் தயிர் பூரி தான் செம்மையாக இருக்கும். இன்னும் இதோட டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை விட பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் செம்மையாக இருக்கும். நீங்களும் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் ரொம்ப தயிர் ஊற்றி பூரியை ரொம்ப ஊற வச்சுட்டாரு. மிச்சபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பட்டுக்குட்டிக்கு இதை லைட்டாக சாப்பிட்டே ரொம்ப காரமாக இருக்குன்னு சாப்பிடவே இல்லை. பிறகு வெளியில் இருக்க டோனட் தான் பட்டுக்கு வாங்கி கொடுத்தோம். பாப்பாக்கு வேணுமா? என்ன வேணும் சொல்லியாச்சு, பில் போட்டிருக்கோம்.
ஃபைனலி பட்டுக்குட்டி ஹாப்பி ஆயிட்டாங்க. இங்கேயும் டோனட் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் டோனட் ட்ரை பண்ணியிருக்கோம். பட்டுக்குட்டிக்கு டோனட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வாங்கின கிருஷ்ணர் பொம்மையில் எனாமல் எதுவுமே டிசைனே இல்லாமல் நார்மல் பிளெயினாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ்க்கு தலைக்கு எதுக்குமே டிசைனே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சரி நம்ம கைவண்ணத்தை காமிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாஸ் வச்சு நானாகவே இதை ஃபுல்லாக கலர் பண்ணி மாற்றிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றுனா அழியாது, ஆனால் நம்ம அழுத்தி ரப் பண்ணோம்னா போயிடும். இது நம்ம க்ளீன் பண்ணால் போயிடும். இது எப்படியெல்லாம் பண்ணேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபார் வாட்சிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் more videos. Tata, bye.